ஒரு கேன்வாஸ் பெயிண்டிங்கால அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு ஏற்படுற பிரச்சனையும், அவர் அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிய வந்தாருங்கிறது தான் பசூக்கா படத்துடைய கதை. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன் ஏர்போர்ட்ல ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஆள் நன்வேஷத்துல இருக்கிற ஒரு லேடி கிட்ட ரகசியமா பேசிட்டு இருக்காரு. பாஸ் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. கேன்வாஸ் பெயிண்டிங் பத்திரம் பிளான் ஏ சொதப்பிருச்சுன்னா பிளான் பிக்கு போயிடுன்னு சொல்வாரு. அதுக்கப்புறம் அந்த லேடி பேக்கேஜ் கவுண்டருக்கு போய் பேக்கை கலெக்ட் பண்ணுவாங்க. அதில் ஒரு கேன்வாஸ் பெயிண்டிங்கும் இருக்கும். அவங்கள சர்வைலன்ஸ் கேமராவில் நோட்டீஸ் பண்ணுற கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் சஸ்பீஷியஸாக இருக்குன்னு கூப்பிட்டு விசாரிப்பாங்க. கஸ்டம் ஆஃபீஸர் அந்த பெயிண்டிங்கை பிரிச்சுட்டு யார் இது பெயிண்ட் பண்ணதுன்னு கேட்க, மியா எங்கள் கான்வென்ட்டுடைய தேவதாவை, அவங்க அப்பா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அவருடைய வருமானத்தில் பெரும் பகுதி மக்களுடைய நலனுக்காக பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு ஆஃபீஸர் அந்த பெயிண்டிங்கை தொட அதுலேருந்து ஒரு பீட் கீழே விழுகுது. அதை பார்த்து அந்த நன் ஷாக் ஆகிடுவாங்க. கஸ்டம் ஆஃபீஸர் அந்த பீடை எடுத்து திரும்பவும் பெயிண்டிங்கில் வச்சுட்டு சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுடுவாரு. அதுக்கப்புறம் அந்த நன் ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வராங்க. ஊபர் புக் பண்ண டீட்டெயில்ஸ் அவங்க மொபைலுக்கு வருது. அந்த ஊபர் காரும் வந்து நிற்கிது. கேன்வாஸ் பெயிண்டிங்கை ஊபர் காரில் வச்சுட்டு டிரைவர் கிட்ட ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் காதில் சொல்லி அனுப்புவாங்க. கொச்சின் சிட்டியில் போலீஸ் வெஹிக்கிள் எல்லாம் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த வழியாக இந்த கார் வருது. போலீஸ் காரை வழிமறிச்சு அதில் இருக்கிற பெயிண்டிங்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஸ்பாட்டில் இருக்கிற அசிஸ்டன்ட் கமிஷனர் பெஞ்சமின் காரை நிறுத்துங்கன்னு வாக்கி டாக்கியில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு கார் கிட்ட வராரு. அந்த பெயிண்டிங்கை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கஸ்டம் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி வரவழைச்சு அந்த பெயிண்டிங்கை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஹாலோவின் பார்ட்டியை காட்டுறாங்க. அந்த பார்ட்டிக்கு ஏசி அவங்க ஒய்ஃப் மற்றும் பையன் கூட போயிருப்பாரு. அப்போ ஹையர் அஃபிஷியல் பெஞ்சமினுக்கு ஃபோன் பண்ணி அந்த பெயிண்டிங் கேஸ் என்னாச்சுன்னு கேட்பாரு. ஒரு க்ளூவும் இல்லை சார், ஃபேக் நம்பர், ஃபேக் ஐடென்டிட்டி, ட்ரேஸ் பண்ணவே முடியலன்னு சொல்வார். ஊபர் டிரைவர் என்னாச்சுன்னு கேட்க, அவர் ஜஸ்ட் கேரியர் தான், இன்னசென்ட், இங்கே ஒரே சத்தமாக இருக்குது, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுவார். அப்போதான் பெஞ்சமின் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த பையனை காணுமேன்னு நோட்டீஸ் பண்ணி தேட ஆரம்பிப்பார். வேம்பயர் நன் மாதிரி ட்ரெஸ் போட்ட ஒரு உருவம் அந்த பையன்கிட்ட வந்து ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டு போகும். பெஞ்சமின் அதை பார்த்துட்டு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட எதுவும் வாங்காதேன்னு எத்தனை முறை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு பையனை திட்டிட்டு அதை தூக்கி எறிஞ்சிடுவார். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பெங்களூருக்கு போயிட்டு இருக்கிற ஒரு பிரைவேட் பஸ்ஸை காட்டுறாங்க. அதில் ஒரு ஆள் சத்தமாக கேம் விளையாடிட்டு எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பார். அந்த பஸ்ஸில் மம்முக்கா ஏறுவார். அவருடைய சீட்டில் தான் அந்த கேமர் உட்காந்துட்டு இருக்கிறது. இது என்னுடைய சீட்டுன்னு சொல்ல, பக்கத்தில் உட்காருங்க, கொஞ்சம் இந்த கேமை நான் முடிச்சிடுறேன்னு சொல்வார். அப்போ அவருக்கு ஒரு கால் வர, கேம் இன்ட்ரப்ட் ஆகிடும். உடனே அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பேப்பர் எடுத்து படிக்க ஆரம்பிப்பார். மம்முக்கா இப்போது நான் என் பிளேஸில் உட்காரலாமான்னு கேட்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் இந்த பேப்பரை கொஞ்சம் படித்து முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் எல்லாம் படிக்க ஆரம்பிப்பார். மம்முக்கா எதுக்கு இதை படிக்கிறீங்க, தெரிஞ்சவங்க யாராவது இறந்து போயிட்டாங்களான்னு கேட்க, இது வரைக்கும் இல்லை, ஆனால் கூடிய சீக்கிரம் அது நடக்கும்னு சொல்வார். கொஞ்ச நேரத்தில் அவர் பேப்பர் படிக்கிறதையும் நிறுத்திட்டு ஆப்போசிட் சீட்டில் ஹஸ்பண்டோட உட்காந்துட்டு இருக்கிற பொண்ணை பார்த்து வழிய ஆரம்பிச்சிடுவார். மம்முக்கா அதை முடிஞ்ச அளவுக்கு தடுக்க ட்ரை பண்ணுவார். உடனே அந்த கேமர், இப்போ வேணும்னா நீங்கள் விண்டோ சீட்டில் உட்காந்துக்கோங்கன்னு சொல்ல, இல்லை நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் மம்முக்கா அந்த கேமர் கிட்ட உங்கள் ஜோடியாக் சைன் என்னன்னு கேட்க, ஸ்கார்பியோன்னு சொல்வார். உடனே மம்முக்கா, இந்த ஸ்கார்பியஸ்க்கு ஒரு கேரக்டர் இருக்குது, பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க, ஆனால் கேட்டர் பில்லர் மாதிரி சுற்றி இருக்கிறவங்கள சொரிஞ்சிட்டு இருப்பாங்க, இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது, அதை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்வார். அப்போ மம்முக்காவுக்கு ஒரு கால் வர, அதை அட்டன் பண்ணதும் டென்ஷன் ஆகிடுவார். அந்த கேமர், என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்பாரு. மம்முக்கா, சிஸ்டருடைய ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பணம் தேவைப்படுது, வெக்கேஷனுங்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இல்லை, எனக்கு இந்த ஜிபே எல்லாம் பண்ணி பழக்கம் இல்லைன்னு சொல்கிறாரு. உடனே அந்த கேமர், நான் மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், பெங்களூருக்கு போனது நீங்கள் எனக்கு ட்ராப் பண்ணி கொடுத்தா போதும்னு சொல்வார். மம்முக்கா வேண்டான்னு சொல்ல, ஹெல்ப் பண்ணுற விஷயம்னு வந்துட்டா நாங்கள் தான் ஜோடியாக் சைனுக்கே மாஸ்டர்னு சொல்லிட்டு நம்பர் வாங்கி மணியையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் அந்த கேமருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணால் அதில் பிஸி ஆகிடுவார். பஸ் ஒரு ஸ்டாப்பில் நிற்கிது. கால் பேசி முடிச்சுட்டு பக்கத்தில் பார்த்தா மம்முக்கா இருக்க மாட்டார். கேமர் பஸ்ஸை விட்டு இறங்கி மம்முக்காவை தேட ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் ஒரு ஏடிஎம்மில் நின்று அவர் மணி ட்ராப் பண்ணிட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுவார். மம்முக்கா பணத்தை அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு, பேர் என்னன்னு கேட்க, சன்னி வர்க்கேஸ், கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்ட், பெர்மனெண்ட் வேலை எதுவும் கிடையாது, கான்ட்ராக்ட் பேசிஸில் பண்ணிட்டு இருக்கிறேன், அதில் வர பணத்தை வச்சு நல்லா என்ஜாய் பண்ணுவேன்னு சொல்லுவார். மம்முக்கா தான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், பேர் ஆரியன் ஆச்சாரியான்னு சொல்வார். அப்போ அங்கே ஒரு சின்ன பொண்ணு பால் விளையாண்டுட்டு இருப்பா. அந்த பால் உருண்டு வந்து மம்முக்கா பக்கத்தில் விழுந்துடும். மம்முக்கா அந்த பாலை அந்த பொண்ணுக்கிட்ட எடுத்து கொடுத்துட்டு பேர் என்னன்னு கேட்பாரு. பிரித்தின்னு சொல்லும். அதுக்கப்புறம் மம்முக்கா பஸ்ஸில் ஏறி உட்காந்து லேப்டாப்பை திறந்து கேம் விளையாட ஆரம்பிப்பார். அதை சன்னி நோட்டீஸ் பண்ணிவிட்டு, என்ன கேமை இவ்வளோ கேவலமாக விளையாடுறீங்க, இப்படி விளையாடக்கூடாது, இப்படி தான் விளையாடணும்னு அவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பிப்பார். மம்முக்கா, நீ என்ன ப்ரொஃபஷனல் பிளேயரான்னு கேட்க, ஆமாம், ST47 தான் என்னுடைய அவதார் பேர், வேலரண்ட் டி ஸ்போர்ட்ஸ் கேமை பற்றி உங்களுக்கு தெரியுமா, ப்ரைஸ் மணி 10 மில்லியன், எப்போவும் டாப் 3ல் ஃபினிஷ் பண்ணுவேன், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஜாக் பட்டம் மிஸ் பண்ணிடுவேன்னு சொல்கிறாரு.
அதுக்கப்புறம் மம்முக்காவுடைய லேப்டாப்பை வாங்கி நான் உங்களுக்கு விளையாண்டு காட்டுறேன்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிப்பாரு. மம்முக்கா கொஞ்ச நேரம் அதை பார்த்துக்கிட்டு அப்படியே தூங்கி போயிடுவாரு. மம்முக்கா தூங்குனது தெரிஞ்சதும் சன்னி லேப்டாப்ல இருக்கிற அச்சூஸ் கேலரிங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற மம்முக்காவுடைய சிஸ்டர்ஸ் ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷனையும் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் ஏதோ ஒன்று ஃபோட்டோவும் எடுத்து வச்சுப்பாரு. அப்போ டிரைவர் சடன் பிரேக் போட மம்முக்கா கண்ணை வச்சுட்டு சன்னி லேப்டாப்பை நோண்டிட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க, ஏன் லேப்டாப்பை நோண்டுறீங்க, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காதுன்னு கோவப்படுவார். சன்னி கேம் ஏதாவது இருந்ததான்னு செக் பண்ணி பார்த்தேன்னு சொல்லி சமாளிப்பார். கொஞ்ச நேரத்தில் பைக் ரைடர்ஸ் பைக்குக்கு குறுக்கும் நெடுக்குமா வீலிங் பண்ணி பைக்கை ஓட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதே ரூட்டில் தான் அந்த குட்டி பொண்ணு விருதி அவங்க அம்மா கூட காரில் போயிட்டு இருப்பாங்க. அவங்க இந்த ரைடர்ஸை பார்த்து பயந்து காரை திருப்ப கார் ஆக்சிடென்ட் ஆகிடும். மம்முக்கா பஸ்ஸை விட்டு இறங்கி கார்கிட்ட வந்து கார் டோரை உடச்சி அவங்க 2 பேரையும் காப்பாற்றி வேறொரு காரில் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுடுவாரு. அதுக்கப்புறம் அந்த ரைடர்ஸை பிடிச்சி வெளுத்து வாங்கிட்டு கண்டதெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த ரோடு உங்கள் அப்பனுடைய சொத்துங்கிற நினைப்பில் வண்டி ஓட்டுறதை இன்னையோடு நிறுத்துங்கன்னு வார்ன் பண்ணி அனுப்பி வைப்பார். மம்முக்கா திரும்ப பஸ்ஸில் ஏறி போய் உட்கார்ந்ததும் சன்னி, உண்மையிலே நீங்கள் யார், உங்கள் பாடி லாங்குவேஜ் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுடைய பாடி லாங்குவேஜ் கிடையாது. உங்கள் லேப்டாப்பில் நான் பார்த்ததும் சாதாரண விஷயம் கிடையாது, சம்திங் மிஸ்டீரியஸாக இருக்குது, உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் யாருன்னு கேட்க நான் ஆரியன் சொல்வார். சன்னி, நீங்கள் ஆரியன்னா இது யாருன்னு கேட்டுட்டு லேப்டாப்லேருந்து அவர் எடுத்த மம்முக்காவுடைய ஃபோட்டோ ஐடென்டிட்டியை காட்டி கேட்பாரு. மம்முக்கா, நான் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட், 15 வருஷத்துக்கு அப்புறம் பிஆர்எஸ் வாங்கி பாம்பேயில் செட்டில் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரெயினராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நான் சீக்ரெட் மிஷனில் இருக்கேன், அதனால தான் ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணலன்னு சொல்வார். இப்போ மம்முக்கா ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு. கொச்சினில் க்ரைம் ரேட் கூட்டிகிட்டே போயிட்டு இருந்தது. அப்போ தான் அசிஸ்டன்ட் கமிஷனர் பெஞ்சமின் சார்ஜ் எடுத்துக்கிட்டாரு. அவருக்கு ஒரு ஸ்ட்ராங் டீமும் இருந்தாங்க. கொச்சினில் இருக்கிற எல்லா ரவுடிஸையும் என்கவுண்டர் பண்ண ஆரம்பித்தாங்க. 2 பேர் தான் மிச்சம் இருந்தாங்க, ரவி பிரதர்ஸ். அந்த ரவி பிரதர்ஸில் அண்ணனை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் தம்பியை பிடிச்சிட்டு அண்ணன் தானாக வந்துடுவான்னு நினச்சிட்டு தம்பியை பிடிச்சி என்கவுண்டரும் பண்ணிடுவாங்க. அதுக்கு பழி வாங்குறதுக்காக பெஞ்சமின் டீமை சேர்ந்த டோனியையும் சானியாவையும் அண்ணன் கடத்திட்டு போய் வச்சிருப்பாரு. பெஞ்சமின் அங்கே போயிட்டு அவங்கள காப்பாற்றிட்டு அந்த ரவியையும் என்கவுண்டர் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து டோனிக்கு ஒரு இமெயில் வருது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா டெம்பிள் ரன் கேமுடைய பிக்சரை அட்டாச் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. அடுத்ததாக ஒரு டெம்பிளில் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அங்கே கருடன் மாதிரி முகமூடி போட்ட ஒரு சிலர் வந்து கலர் பாமை போட அங்கே இருக்கிறவங்கெல்லாம் மயங்கி விழ ஆரம்பிப்பாங்க. அங்கே இருக்கிறவங்களெல்லாம் ஒரு பையன் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பான். அவன் இதை பார்த்ததும் பயந்து ஓட ஆரம்பிப்பான். திடீர்னு தவறி கீழே விழுந்துடுவான். வீடியோ ரெக்கார்டிங் ஆனில் தான் இருக்கும். அப்போ அந்த கருடன் வேஷம் போட்ட ஒரு ஆள் வித்தியாசமாக நடந்து வந்து அங்கே இருக்கிற கல்லால் செய்த ஒரு சிலையை எடுத்துடுவார். அந்த பையனுடைய மொபைலில் இதெல்லாம் வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்கிறத நோட்டீஸ் பண்ணி கிட்ட வந்து மொபைலை வாங்கி செல்ஃபி போஸ்டரை கொடுத்துட்டு போவார். கோயிலில் சிலை காணாமல் போனதுக்கு மத சாயத்தை பூசி கம்யூனல் வயலன்ஸாக மாற்றிடுவாங்க. யாரும் மத கலவரத்தை தூண்ட தான் இப்படி பண்ணதாகவும் பேசிப்பாங்க. அதனால் மக்கள் போராட்டத்துலேயும் இறங்குவாங்க. ஏசி பெஞ்சமின் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அந்த பையன் மொபைலில் ரெக்கார்டாக இருக்கிற வீடியோவை வாங்கி பார்க்குறாரு. அந்த திருடனுக்கு ஒரு யூனிக் வாக்கிங் ஸ்டைல் இருக்கிறதையும் நோட்டீஸ் பண்ணுவார். ஃப்ளாஷ்பேக் முடியுது. சன்னி மம்முக்கா கிட்ட கல்லை திருடிட்டு போனால் என்ன கிடைக்கும்னு கேட்க புண்ணியம்னு சொல்வார். சன்னி அதுக்கப்புறம் வேற எங்கேயாவது அந்த கருடன் வந்தானான்னு கேட்க வந்தான், ஆனால் கருடனா இல்லைன்னு சொல்ல திரும்பவும் ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஐபிஎல் ஃபுட்பால் மேட்ச் அன்னைக்கு சச்சினுக்கு ட்ரிபியூட் மேட்சாக நடந்துட்டு இருக்கும். அப்போ திடீர்னு பவர் கட் ஆகிடும். அப்போ சச்சினுடைய மாஸ்க் போட்ட ஒரு ஆள் வந்து ட்ரோஃபியை திருடிட்டு போயிடுவார். அந்த ஆளுடைய உருவம் சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். அந்த ஆளுக்கும் யூனிக் வாக்கிங் ஸ்டைல் இருக்கும். அதை வச்சுட்டு கோயிலில் சில திருநாள் ஆள் தான் அதுன்னு கண்டுபிடிப்பாங்க. மம்முக்கா, இதெல்லாம் நியூஸ் பேப்பரில் வந்தது, நீங்கள் பார்க்கலையான்னு கேட்க இது மாதிரி விஷயம்லாம் நான் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன். ஆனால் இந்த ஸ்டோரி கேட்க வேர்ல்ட் கிளாஸ் சீரியஸ் மாதிரி இருக்குது, அதனால் மீதி கதையும் சொல்லுங்கன்னு சொல்வார். ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறாங்க. பெஞ்சமினுடைய வைஃப் ஆனிக்கு ஒரு லெட்டர் வருது. நன்மைக்கும் தீமைக்கும் இடையான இந்த விளையாட்டுடைய முடிவு மோட்சோன்னு எழுதியிருக்கும். இந்த முறை அந்த திருடன் மெரைன் டிரைவில் நடக்கிற எக்ஸிபிஷனுக்கு போய் டூப்ளிகேட் நாகமாணிக்கத்தை திருடிட்டு போயிடுவான். பெஞ்சமினுடைய அசிஸ்டன்ட் சானியா, நாகமாணிக்கம் ராபரிக்கு நமக்கு க்ளூ தந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த 2 ராபரிக்கும் ஏதாவது க்ளூ தந்திருப்பாருன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் டோனி டெம்பிள் ரன் ராபரிக்கு முன்னாடி தனக்கு டெம்பிள் ரன் பிக்சர் இமெயிலில் வந்ததை சொல்கிறாரு. அந்த டெம்பிள் ரன் கேமுடைய டார்கெட்டே சிலையை கண்டுபிடிக்கிறது, அதனால தான் அதை க்ளூவாக அனுப்பியிருக்காரு. பெஞ்சமின் ஆனிக்கும் டோனிக்கும் க்ளூ அனுப்பிட்டு திருடி இருக்கான். அவங்க 2 பேருக்கும் இடையிலான காமனான விஷயம் நான் தான். ஸோ அவனுடைய டார்கெட் நான் தான். கண்டிப்பாக ஸ்டேடியம் ராபரிக்கு முன்னாடி யாருக்காவது க்ளூ அனுப்பியிருப்பான், மொபைலை செக் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாரு. பெஞ்சமினுடைய இன்னொரு அசிஸ்டண்டான அர்ஜுனுக்கு ஸ்டேடியம் ராபரிக்கு முன்னாடி க்ளூ அனுப்பி வச்சிருப்பாரு. ஆனால் அன்னைக்கு அவர் தண்ணி அடிச்சுட்டு இருந்ததுனால நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டார். பெஞ்சமின் இந்த 3 திருட்டுலையும் யூனிக்னஸ் என்னென்னா ஹை ரிஸ்க் லோ வேல்யூ தெஃப்ட்னு சொல்கிறாரு. அதோட ஃப்ளாஷ்பேக் முடியுது. இப்போ தமிழ்நாடு போலீஸுக்கு ஹையர் அஃபிஷியல் ஃபோன் பண்ணி அந்த கல்ப்ரேட் பஸ்ஸில் தான் இருக்கான், அவனை உடனே பிடிங்கன்னு சொல்கிறாரு. இப்போ சன்னிக்கு கால் வருது. கால் பேசி முடிச்சதும் அவர் மம்முக்கா கிட்ட என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் ஜோவிட்டா, இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவளை பார்க்க போகிறேன்னு சொல்கிறாரு.
அப்ப தமிழ்நாடு போலீஸ் பஸ்ஸை வழிமறிச்சு பஸ்ஸுக்குள்ள ஏறி அங்க இருக்கிற ஒரு ஸ்ட்ரேஞ்சரை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப மம்மூக்காவுக்கு பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு ஆள் அந்த போலீஸை அட்டாக் பண்ண அந்த ஆளும் அந்த ஸ்ட்ரேஞ்சரும் சேர்ந்து பஸ்ஸை விட்டு தப்பிச்சு ஓடுவாங்க. மம்மூக்கா அவங்கள துரத்திட்டு போய் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அப்ப முகமூடி போட்ட ஒரு சிலர் அங்க வந்து அந்த மர்ம நபரை கார்ல ஏத்தி அனுப்பிட்டு மம்மூக்காவை பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிப்பாங்க. மம்முக்கா அவருடைய கன்னை எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிக்க அவங்க கார்ல ஏறி தப்பிச்சு போயிடுவாங்க. மம்முக்கா திரும்ப பஸ்ல வந்ததும் சன்னி மம்முக்காவை ஆச்சரியமா பார்த்துட்டு நீங்க சொன்ன கதையில உங்க ரோல் என்னன்னு கேட்கிறாரு. திரும்பவும் பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. பெஞ்சமின் கேஸுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான மம்முக்காவை கொச்சினுக்கு வரவழைச்சிருப்பாரு. அவர் மம்முக்கா கிட்ட எனக்கு சேலஞ்சுனா ரொம்ப பிடிக்கும், என்ஜாய் பண்ணுவேன். ஆனா இந்த கேஸை எங்க தொடங்குறது எங்க முடிக்கிறதுனே தெரியலன்னு சொல்வாரு. மம்முக்கா உன் அப்பா உன்னை கஷ்டப்பட்டு ஐபிஎஸ் படிக்க வச்சது இப்படி தோத்து போய் நிக்கிறது இல்ல, உன்னுடைய அந்த டேர் டெவில் ஆன்டகானிஸ்ட நம்ம பிடிக்க போறோம்னு ஆறுதல் சொல்வாரு. ஒரு நாள் நைட்டு சானியாவுடைய வீட்டு வாசல்ல யாரோ கிஃப்ட் பாக்ஸை வச்சுட்டு போவாங்க. சானியா அதை எடுத்து பிரிச்சு பார்த்தா அதுல ஒரு மியூசிக்கல் பர்த்டே கார்டு இருக்கும். ஃப்ரம் அட்ரஸ்ல மிஸ்டர் மாரியோன்னு எழுதியிருக்கும். பெஞ்சமின் சாதாரணமான பொருளெல்லாம் அவன் எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து திருடணும், கண்டிப்பாக அவன் ஒரு சைக்கோபாத்தா தான் இருப்பான்னு சொல்வார். அந்த கார்டில் ஒரு சில நம்பர்ஸ் இருக்கும். அதை வச்சுட்டு நார்த் இந்தியா பேங்குடைய ஐஎஃப்எஸ்சி கோட் தான் அதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதனால நார்த் இந்தியா பேங்க் தான் திருடனுடைய அடுத்த டார்கெட்னு கண்டுபிடிச்சு அங்கே போய் திருடனை பிடிக்கிறதுக்காக போலீஸ் டீம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பெஞ்சமின் திரும்ப திரும்ப அந்த கார்டையை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ பர்த்டே சாங்குக்கு பின்னாடி லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன்னு சாங் இருக்கும். நார்த் இந்தியா பேங்குடைய மெயின் பிரான்ச்சிலேருந்து இந்த பிரான்ச்சுக்கு நிறைய பணம் ரோட் வழியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதா போலீஸுக்கு தகவல் வரும். அது கொச்சினுடைய லண்டன் பிரிட்ஜ் வழியாக தான் வரும். அந்த விஷயத்தையும் இந்த சாங்கியை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு லண்டன் பிரிட்ஜில் தான் ராபரி நடக்க போகுதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதனால போலீஸ் டீம் அங்கே போவாங்க. அதுக்குள்ளே அந்த திருட்டு கும்பல் நன்வேஷத்தில் வந்து பேங்கை வழிமறிச்சிட்டு பணத்தையும் திருடிடுவாங்க. அதில் ஒரு ஆள் மட்டும் போலீஸ்கிட்ட மாட்டிப்பான். அவனை எவ்வளோ அடித்து கேட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டான். அடுத்ததாக கமிஷனர் ஆஃபீஸ்க்கு ஒரு ஃபேக்ஸ் வருது. அதில் மரியோ கேமில் இருக்கிற மரியாவுடைய டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் கார்ட்டூனாக இருக்கும். அதே சமயம் பெஞ்சமின் அவருடைய வீட்டில் ஒரு சீடியை நோட்டீஸ் பண்ணுறாரு. அந்த சீடியை தான் ஹாலோவின் பார்ட்டியில் யாரோ அவருடைய பையனுக்கு கிஃப்டாக கொடுத்துட்டு போயிருப்பாங்க. பெஞ்சமின் அதை தூக்கி எறிஞ்சிருப்பாரு. ஆனால் அவருடைய பையன் திரும்ப எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுருப்பான். பெஞ்சமின் அந்த சீடியை போட்டு பார்க்குறாரு. இது வரைக்கும் நடந்த ஒவ்வொரு திருட்டும் அந்த சீடியில் கேம் மாதிரி இருக்கும். அதில் பசூக்கானும் எழுதியிருக்கும். மம்முக்காவும் அந்த ஃபேக்ஸை டீகோட் பண்ண பசூக்கான்னு கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இந்த ராபரி எல்லாம் பண்ணுறது பசூக்கா தான். பெஞ்சமின் இந்த விஷயத்தை பற்றியெல்லாம் ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாரு. அவர் இதுக்கு வந்துட்டு மேனியாக் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஆளுங்க ஒரே விஷயத்த தான் திரும்ப திரும்ப பண்ணுவாங்க. அதில் மட்டும்தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆன்டி சோஷியல் பிஹேவியர் இருக்கும் அவங்கக்கிட்ட. அதனால ஹைலி ரிஸ்க்குன்னு சொல்கிறாரு. பெஞ்சமினை ஹையர் அஃபிஷியல் கூப்பிட்டு நீங்கள் வாங்கின அத்தனை நல்ல பேரும் இந்த ஒரு கேஸால் போயிடும் போல இருக்கு, பேசாமல் கேஸை சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. பெஞ்சமின் இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பெயிண்டிங்கில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த பெயிண்டிங்குடைய ஆர்டிஸ்ட் யாருன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அந்த பெயிண்டிங்குடைய ஆர்டிஸ்ட் தான் இந்த திருட்டெல்லாம் பண்ணுறது. அந்த பெயிண்டிங்கை பத்திரமா வச்சிருக்கிற கமிஷனர் ஆஃபீஸ் தான் அவனுடைய நெக்ஸ்ட் டார்கெட்டுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் அந்த கேம் சீடியிலிருந்து தான் அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் இருந்தால் பெட்டர்னு நினச்சிட்டு மம்முக்காவை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. பெயிண்டிங்கை ஸ்பெஷலி டிசைன் லாக் சிஸ்டத்துக்குள்ளே வைப்பாங்க. அது திருடன் தானாக வந்து மாட்டிக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. திருடன் 5 மினிட்ஸ்க்குள்ளே மெயின் டோரை ஓப்பன் பண்ணி லாக்கர் பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சு அதையும் ஓப்பன் பண்ணி பெயிண்டிங்கை எடுத்துகிட்டு வெளியே வரணும். இல்லைன்னா லாக் சிஸ்டத்துக்குள்ளே மாட்டிப்பான். சன்னி இதெல்லாம் கேட்டுட்டு மிஸ்டர் மாரியோ இந்த லாக் சிஸ்டத்தை ஈஸியாக பிரேக் பண்ணுவான். எதுக்கு மாரியோ, நானே பிரேக் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. மம்முக்கா லேப்டாப்பை கொடுத்து முடிஞ்ச பிரேக் பண்ணி காட்டு, உனக்கு 4 மினிட்ஸ் தான் டைம்னு சொல்லுவார். சன்னி 4 மினிட்ஸ்க்குள்ளே அந்த லாக்கை பிரேக் பண்ணி காட்டிட்டு இந்த ரூட்டை சேஞ்ச் பண்ணுறது தான் பெட்டர் ஆப்ஷன் சொல்ல மம்முக்கா எனக்கு எப்போவுமே ஒரு ரூட் தான், அந்த ரூட் கிளியராக தான் இருக்குன்னு சொல்வார். பஸ் பெங்களூரை ரீச் ஆகுது. ஜோவிட்டா சன்னிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமா சேர்ந்து பெங்களூரை சுற்றி பார்ப்பாங்க. அப்போ சன்னி ஒரு ஃப்ளாஷ் நியூஸை பார்த்து உடனே கொச்சினுக்கு புறப்படுறாரு. கஸ்டம் ஆஃபீஸில் வச்சிருந்த பெயிண்டிங் திருட்டு போயிருக்கும். ஆரியன் ஆச்சாரியா தான் அந்த லாக் சிஸ்டத்தை டிசைன் பண்ணது. அதோடைய செக்யூரிட்டி பாஸ்வேர்டு எல்லாம் அவருக்கு தான் தெரியும். அதனால அவர் தான் எல்லாத்தையும் லீக் பண்ணியிருப்பாருன்னு நினச்சி போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த நியூஸை பார்த்து தான் சன்னி அவசரமாக பெங்களூர்லேருந்து கிளம்பியிருப்பாரு. இப்போ ஜோவிட்டா ஒரு லக்ஸூரியஸ் காரில் ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஏறி போகிறத காட்டுறாங்க. சன்னி அந்த காரை பைக்கில் ஃபாலோ பண்ணிட்டு போய் வழி மறிக்கிறத காட்டுறாங்க. அந்த கார்லேருந்து ஜோவிட்டா இறங்குறாங்க. அவங்க கூட மம்முக்கா பின்னாடி பஸ்ஸில் உட்காந்துட்டு இருந்த ஆளும் இறங்குவார். ஜோவிட்டா சன்னி கிட்ட என்ன ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சான்னு கேட்க சன்னி அவங்கள அசிங்கமாக திட்டுவார். ஜோவிட்டா கூட இருக்கிறாள் என்ன மாதிரியோ கேம் பிடிச்சிருந்ததான்னு கேட்க சன்னி அவங்க 2 பேரையும் வெளுத்து வாங்கி அவங்க கையில் இருக்கிற கன்னை பிடுங்கி கன் பாயிண்டில் வைப்பார்.
இப்பதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த காட்டுறாங்க. ஜான் சீசர கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க. பெஞ்சமின் அட்வொகேட் கிட்ட எப்படியாவது அவர வெளிய கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஜான் சீசர் போலீஸ் வேன்ல இருந்து கீழ இறங்குறாரு. ஆனா அது இவ்வளவு நாள் நம்ம ஜான் சீசர்ன்னு நெனச்சிட்டு இருந்த மம்முக்கா கிடையாது. வேற ஒரு ஆள். மம்முக்கா தான் ஜான் சீசர்ன்னு பொய் சொல்லியிருக்காரு. அப்போ உண்மையிலேயே மம்முக்கா யாரு? இப்ப மம்முக்காவ காட்டுறாங்க. அவர் சன்னி கிட்ட யூனிக் ஸ்டைல்ல நடந்து வரத காட்டுறாங்க. சன்னி இதெல்லாம் உங்க மாஸ்டர் பிளானான்னு கேட்க வித்தியாசமா சிரிப்பாரு. சன்னி முதல்ல ஆரியன் ஆச்சாரியா, அப்புறம் ஜான் சீசர், இப்ப மரியவான்னு கேட்க, இல்ல நீ தப்பா சொல்ற, என் பேரு பசூக்கா, த கிங் ஆஃப் கேமர்ஸ்ன்னு சொல்வாரு. சன்னி மம்மூக்கா கிட்ட பஸ்ல ஒரு கேம்ல எப்பவும் டாப் 3ல வின் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பாரு. அந்த கேமை எப்பவுமே வின் பண்றது பசூக்கா தான். மம்முக்கா எனக்கு பிடிச்ச ஒரு பெயிண்டிங்கை எனக்கு பிடிச்ச ஸ்டைல்ல டிரான்ஸ்போர்ட் பண்ண இந்த அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு என்னதான் பிரச்சனை, அதை அவன் ஸ்மக்லிங்னு சொல்றான். அதனால தான் அவன் கண்ட்ரோல்ல இருக்கிற கொச்சின் சிட்டியை என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு சிரிப்பாரு. ஜான் சீசர் டிசைன் பண்ண லாக் சிஸ்டத்துடைய கோட்ஸ் எல்லாம் அவருடைய அசோசியேட் கிட்ட இருந்து பணத்தை கொடுத்து வாங்கியிருப்பாரு. அந்த அசோசியேட் ஏற்கனவே ஒரு ஹவாலா கேஸ்ல மாட்டியிருப்பாரு. அதனால தான் அவரை பிடிக்கிறதுக்காக போலீஸ் பஸ்ஸுக்கு வந்திருப்பாங்க. ஆனாலும் இந்த லாக் சிஸ்டத்தை பிரேக் பண்ண எந்த ஹேக்கராலும் முடியல. அப்பதான் சன்னியை யூஸ் பண்ணலான்னு டிசைட் பண்றாரு. லேடிஸ் தான் அவருடைய வீக்னஸ்னு புரிஞ்சு ஜோவிட்டாவையும் இதுல இறக்கியிருக்காரு. பசுக்காவுடைய பிளான் பிரகாரம் தான் ஜோவிட்டா சன்னியை பெங்களூருக்கு கூப்பிட்டு இருப்பாங்க. சன்னி லேப்டாப்ல கேம் விளையாடி அந்த லாக் சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணும்போது பேரலா உண்மையிலேயே அவங்க லாக் சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சன்னி பேங்க்ல இருந்த மக்களோட பணத்தை கூட திருடி இருக்கியே, உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்கிறாரு. ஆனா மம்முக்கா அவருடைய அசிஸ்டன்ட் மூலமா போலீஸ் கிட்ட அந்த பணத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணியிருப்பாரு. அவருடைய லட்சியம் பணம் கிடையாது, கேம் மட்டும்தான். எனிமி கிட்ட கூட கேம் விளையாட தான் அவருக்கு பிடிக்கும். அடுத்ததா பசுக்காவும் அவருடைய அசிஸ்டன்ஸும் ஃப்ளைட்ல ஏறி போறத காட்டுறாங்க. அந்த ஃப்ளைட்ல பெஞ்சமினும் சன்னியும் உட்காந்துட்டு இருப்பாங்க. பெஞ்சமின் பசுக்கா கிட்ட உனக்காக துபாயில போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அதோட படம் முடியுது. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.